சின்ன பாண்டி கூட்டுக்காரன் மட்டும் சொன்னார் மாப்பிள்ளையா ஆளை காணா எங்க இருக்காப்புல தெரியல. ராமலிங்கம் வர ஆளை காணா என்ன இந்த உட்காந்துருக்காப்புல ஒரு ராமலிங்க. இன்னைக்கு நல்லா சுறாமீன் கிடைச்சிருக்கு, விட்டுற கூடாது, லம்பா அமுங்கி பொண்ணு. சரி மாப்பிள்ளை சின்ன பாண்டிய கூட்டுக்காரரை விட்டு ஏன்னா இந்த ஆளுக்கு பொண்ணு வாங்குற மாதிரி ஆளு முன்னு வந்திருக்காரு. ஏப்பா நம்ம 2 பேரும் பேசினா தானப்பா அங்க பாயிண்ட் கிடைக்கும். அவன் வந்து என்ன செய்யா இதுல கேண்டாலே குடல் நம்ம 2 பேரும் உட்காந்தா தான் பாயிண்ட் ஆக. தம்பி தள்ளி உட்காரா உங்களை கண்டாலே பதட்டமா இருக்கு. அவன் அந்த சின்ன பாண்டிக்கு பொண்ணு வாக்குறேன்னு சொல்லி ஆமா அவன் என்ன ஆசையில போயிட்டா நம்மகிட்ட மட்டும் புரோக்கரை பார்க்காம 4-5 இடத்துல புரோக்கரை பார்த்து அவன் 500 200 300 1000 2000 கொடுத்து அவன் கிருக்கு. அவன் என்ன சொல்றான், நான் இனி வந்து சாமியார மாலை போட்டு பாப்புறேன், எனக்கு கல்யாணமே வேணும்னு எனக்கு கண்ட கையெடுத்து கும்பிடுறேன். நல்லா கேட்டுக்கண்ணேன். அன்னைக்கு என்ன பண்ண போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்களே சொன்னான். ஆமா டக்குனு ஒரு 50,000 அன்னைக்கு பேட்டி விட்டு இருந்தா நேரம் முடிஞ்சிருக்கும்ல. அவன் சொன்ன நேரத்துக்கு வரல, டக்குன்னு அங்கிட்டு வேலை முடிஞ்சு வச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன், நானு போலீஸ்கார பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை சொன்னேன், அதுக்கு நீங்க வரல. என்ன அந்த போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தவங்கள 7 மாசம் கட்டிச்சோறு கட்டிட்டாங்க. அப்படியா? ஆமா. இப்ப இந்த பிள்ளைய கட்டி கொடுத்து 3 மாசம் ஆச்சு. இவன் கல்யாணம் முடிக்கிற நோக்கத்தில் இருக்கானா இல்ல வேற நோக்கத்தில் இருக்கானா? காசை கொண்டு கிளவிட்டு அன்னைக்கு என்ன சொன்னேன் நம்ம கிட்ட, கிளவி காசை கொண்டு வந்துடுறேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொண்டு சொன்னால காசை கொண்டு வந்து நம்ம அடுத்தது பார்க்க முடியும். நான் போய் கை காசை போட்டா செலவழிக்க முடியும்? அது ஒன்னால முடியாது. புரோக்கருக்கு டக்கு டக்குனு ஒரு 1000 2000 செலவு கொடுத்தா நான் போக முடியும். ஏயா கும்பிட்டு பாட்டு நடந்துச்சா? ஆமா. அப்புறம் என்ன நினைச்சேன், அந்த பொண்ணோட முயற்சி வள இனி எதுவும் பார்க்க மாட்டேங்கிட்டு நான் நினைச்சுக்கிருந்தேன். உங்களை கண்டது பயமா இருக்கு, செலவழிச்சு விட்டுமே. இங்க என்னண்டு அவன் காசு வரட்ட போறேன் அங்க அவங்கிட்ட கேட்டதுக்கு என்ன நானு உங்ககிட்ட ஒரு 20,000 20,000 கொடுத்துட்டேன், அங்க ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 கொடுத்துட்டேன், இப்படி 7-8 புரோக்கரை பார்த்துக்கிட்டு பூரா ஏமாத்து வேலையா இருக்குனே. என்னால அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், ஏன் மேல தப்பா? உன் மேல தப்பு இல்ல, ஏன் மேல தப்பு இல்ல, உங்க மேல மிஸ்டேக். சரி நான் பக்கத்து ஊரே நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லும் போது நீங்க அடுத்து ஆளை போய் பாக்குறீங்க. அவன் அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு பாக்குறானா, அதுக்குள்ள அங்கிட்ட அங்கிட்டு மாறிட்டான். உங்களுக்கு ஒரு செலவுக்கு 8 செலவு தேவையா? நீ நானும் ரோட்ல டீ குடிச்சுட்டு பேசிக்கணுமா இல்லையா? நீ முடி போயிட்டு வரணும் சொன்னல. அப்பதான்ப்பா நீ போனதுக்கு அப்புறம் தான் சின்ன பாண்டி வந்தேன். இல்ல என்னடா இன்னைக்கு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கோம்ன்றாரு, வாடா போம்டாண்டேன். ஏப்பா அந்த ஆள் சாவாசமே வேணாமப்பா, நான் கோயிலுக்கு பழனி மலைக்கு மாலை விட்டுருங்கப்பா, என்னை ஆட விட்டுருங்கப்பா, இருக்கிற சொத்து வத்த பூரா வித்து ஏற்கனவே 5-6 புரோக்கரை கொடுத்துட்டேன் இப்படித்தான் சொன்னாங்க. இனிமேல் நான் வரல, எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்களே வச்சுக்கிட்டேன், நான் வரலன்றானப்பா, கல்யாணமே எனக்கு வேணாம்ன்றானப்பா. நீ என்ன ஆள் கூப்பிட்டுக்காரன் நல்லா கண்டுக்கா. இவன் தான் கொஞ்சம் எதுவுமே விவரம் தெரியாம இருக்கேன். இப்படி பேர பிடிச்சிக்கிறதா நம்ம மாதம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை செலவுக்கு 5,000 10,000 வாங்க முடியும். இப்படி ஆளை விட்டுட்டு வையே, நம்ம கை செலவுக்கு என்ன செய்வா? ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த பஞ்சத்துல. அப்படி போயில விட்டுறாத, புடிச்சுக்கா. சரி அப்படி பார்த்தோம்டா, இன்னும் கொஞ்சம் காசு வச்சிருக்கான். அவனை நேற்று கேட்டேன், அவன் கேள்வி கொஞ்சம் முடிஞ்சு வச்சிருக்காப்ல இருக்கு, பணம்லாம் இருக்கு, பணம் பெட்டி அவன் என்னைக்கும் காசு போட்டு கொடுக்க மாட்டான். ஒரு தோட்டம் போயிட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கான். இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்னண்டா, பொண்ணை காட்டலன்னு ஒரே வகுத்தறிச்சல் இருக்கான். நான் என்ன சொல்றேன், பொண்ணை காட்ட என்கிட்ட காசை காட்ட மாட்டீங்களா நீங்க 2 பேரும்? காசை காட்டிட்டு வந்து இந்த வட்டம் என்ன முடிவு எடுக்கிறோம்டா, நாளைக்கு அந்த பையனை கூப்பிட்டு வந்து பேசுறான், நேரடியாக பேசுறான். எப்போ காசு உண்டுக்கா, காசு வந்தாத்தான் காரியம் நடக்கும், இல்லைண்டா காரியம் நடக்காது. அதனால என்ன செய்யற, காசை கொண்டுக்கா, பொண்ணை கண்ணில் காட்ட மாட்டோம்னா உடனே வந்துருவேன். நீங்க நம்ம புறாங்கிற பெட்டியை கட்டி தூக்கி போறோம், இங்கிட்ட வர அங்கிட்ட வேற பிடிச்சிக்கிறீங்க, 2 வேற பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்றது? இவர் என்ன சொல்றாரு, நம்மகிட்ட காசை கண்ணில் அமுச்சு விடுவோம்ன்றாரு. அவங்கிட்ட அவனை கூப்பிட்டு காலில் கூப்பிட்டு கேட்டா, ரோட்ல கூப்பிட்டு கேட்டா, அவன் என்ன சொல்றான், அவங்க சாவாசமே வேணாமப்பா, நான் கையெடுத்து கும்பிடுறேன், நான் சாமிக்கு மாலை ஓட்டுறேன். இந்த பையன் முழிக்கிற முழிக்கு நம்மளுக்கு டவுனுக்குள்ள பொண்ணு ஒத்து வராது. நம்ம இனத்தவ பக்கத்தூர்ல 2 கிராமத்துல பொண்ணு வாப்போம். நீ என்ன சொல்லிட்டீங்க, இவன் தான் படிக்காம இருக்கான், வார விளையாச்சேன் கொஞ்சம் படிச்ச விளையா இருக்கும் நீங்க சொன்னீங்க. அது நடந்துச்சா? நடக்கல. இப்ப இவனுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம பக்கத்தூர்ல ஒரு நல்ல பிள்ளை இருக்கு, கொஞ்சம் இனத்தவ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. நகையெல்லாம் 10-50 பவுன் போடுவாங்களா? நகையெல்லாம் போடுவாங்க, பால் மாடு கிளு மாடுல எல்லாம் இருக்கு. ஆனா ஒத்த பிள்ளைதான், ஒரே பிள்ளையா? ஒரே பிள்ளை. அப்ப பணப்பெட்டி. ஆமா பணப்பெட்டி தான் அவனுக்கு கிடைச்சிக்க. இங்கிட்டு நம்மளுக்கு காசு வருது, இங்கிட்டு எனக்கு ஒரு செலவுக்கு 5,000 10,000 வாங்கி போடலாம். நம்மளுக்கு வந்து நாய்க்கு 5,000 ரூபா கமிஷன். ஆமா ஒரு பவுனுக்கு 5,000 ரூபா கமிஷன் வந்துடும் நம்மளுக்கு. என்ன இவன் ஒன்றும் ஆக மாட்டான் போல. சரி அவங்க எங்கிட்ட பேசி முடிச்சு விடுன்னு இருக்காங்க. ஒரு பேசி முடிச்சா ஒரு குடும்பம் குச்சிட்டு ஒரு வைராக்கியமா பொழைச்சிக்கிருப்பான். ஆமா இல்லண்டா
பித்து பிடிச்ச மாதிரி ஆ. நம்மளை கண்டாலே வயிறு அவங்கள என்ன வேண்டாங்க, படிச்ச மாப்பிள்ளை வேணும், படிச்ச மாப்பிள்ளை நல்ல வேலைக்கார மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இப்ப வயசு கூடி போச்சு. சரி பின்ன அந்த பிள்ளைய காட்டிலே ஒரு வருஷத்துக்கு மொத்த வேலை அதனால ஒண்ணும் இல்ல எப்பா என்ன? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி அதுக்கு முடிச்சு விட்டா பொழைச்சுக்கிறோம்ப்பா. சின்ன பாண்டிய காட்டில அந்த பிள்ளை ஒரு வயசு கிளைய உள்ளதான் வயசு அந்த 2 வயசு சரியா போக சரியா போ எனத்த அவன் பேசி முடிச்சு விடுவான். அவன் குழந்தை ஊட்டியா போட்டேன். போட்டு நீ இப்படி சொல்ற அதானப்பா நான் கூப்பிட்டு கேட்டேன். வாடா இதே நல்ல பிள்ளைடான்னு சொல்றாருடாண்டே. ஏப்பா நீங்க இருக்கிறப்ப அவர் ஏச்சு வாங்கி விட்டாரு, நானும் வித்து கொடுத்து விட்டேன். இன்னும் எதை வித்து கொடுக்குறேன்னு கிளவி சத்தம் போடுறாண்டு ஏன்னு சொல்றானப்பா. அதனால ஒண்ணும் இல்ல. அந்த பழைய கிளவி பேசிட்டு போ. சும்மா அந்த பழைய பஞ்சாங்கத்தை அதை வச்சு பேட்டி பேசிட்டே இருங்க. அதுக்கெல்லாம் விட்டாது அந்த காலம் மாதிரி நினைச்சு தெரியுதுங்க. ஏப்பா அந்த காலத்துல பரிசு 1.25 ரூபா ஓட்டாங்க. ஆமா இன்னைக்கு வந்து சங்கிலி கணக்கு வந்துருச்சு. ஆமா பரிசு 5 ரூபாயும் போடுது 10 ரூபாயும் போடுறாங்க. நீ அங்க போய்க்கிறவரு ஆ. பரிச முத மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு போறாங்க என்னமா ஆமா புரோக்கருக்கு முத ஒரு பவுன் கையில எடுத்து போடணும். அப்பதான் காரியமே நடக்கும். அப்படியா புரோக்கருக்கு வல்லாண்டு வைய ஆ. டக்குன்னு அந்த இடத்துல தட்டி விட்டு போயிருவேன். புரோக்கருக்கு ஒரு பவுனும் போடணும். பவுனுக்கு 1000 ரூபான்னு வேற பேசி வச்சிருக்காங்க. அதையும் இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அப்ப என்ன பண்ணணும், அவனுக்கு எத்தனை வகையும் போட்டு முடிச்சு வைக்கிறோமோ அவங்க அந்த பவுனுக்கு தகுந்த நம்ம கொடுக்கணும். சின்ன பாண்டிட்டு வந்து பவுனுக்கு 1000 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா அது அவன்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுல வந்து பவுனுக்கு 5000. 2 பேரும் பேசி முடிச்சு 6000. உனக்கு எடுத்து அதுல பாதியா உனக்கு கொஞ்சம் செலவு தரேன் பேசி முடிச்சு விடு. எனக்கு செலவுக்கு வராட்டி கூட அவன் இந்த கல்யாணம் முடிச்சு அவன் சந்தோஷமா இருந்தா போதும்ப்பா. அவன் நிலைமைய பாக்குறவங்க ரொம்ப சங்கட்டமா இருக்கு. பாக்குற நேரம்ல என்னை வயிறான். சரி போன வாரம் பார்த்தனே ஆ. அங்க என்னமோ ஜோசியார்கிட்ட நின்றுக்கிற மாதிரி தெரிஞ்சு அது வந்து ஆ. வீர வண்டியில போய் கழிப்பு கழிச்சா அந்த பையனுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சிரும்னு சொன்னாங்க. அந்த கேள்வி அந்த பையன் சின்ன பாண்டி எல்லாம் நாங்களும் தான் போயிட்டு வந்தான். போய் அந்த வள்ளுவரை வச்சு கழிப்பு கழிச்சிட்டேன். இன்னி வாரத லட்சுமி அடாச்சம் வரும்டாச்சே. அவனுக்கு வந்து இன்னி ஒரு நல்ல யோகம் பறக்க போகுது. அங்க லட்சுமி அடாச்சு அங்க வராது. நீ பொட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்க லட்சுமியா அந்த புரோகிட்ட தள்ளினாத்தே அங்க நடக்க வேலை. சரி இன்னி வந்த அப்படியே அவன் கூட்டுக்கு வந்து நாளைக்கு பேசுவான். அந்த போய் வருவேன். சரி வந்தானாக்க இல்லை நம்மளும் கழிப்பு இருக்குன்னு கழிச்சாச்சு. நீ மாங்கல் தோசம் மாறிக்கிச்சு. இந்த பையன் வேற வந்திருக்காப்ல. இந்த பையனுக்கு எங்கிட்ட பொண்ணுன்னு பாக்கணுமா? பாப்பா நல்ல விளையாட்டா இருக்காப்ல பாத்துக்குருவான். நானும் சின்ன பாண்டிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துரும்னேன்னு இருக்கேன். நானும் சைஸா பேசி அவனை கூட்டுக்காரன் ஏதோ நல்லபடியா பேசி முடிச்சு விட்டுருவான். சும்மா இந்த ஒண்ணுக்கு சாவு கிரைக்க புடிச்சுக்கு வந்து விடாதா. நல்லா இப்படியே கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல வசதிமா இப்ப தெரியுது. இப்படியால கூட புடிச்சுக்கு வந்து விடு. இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து விடுவான். சரி ஏம்டா பணம் இருந்தாத்தான். ஆமா எது நடக்க முடியா? பணம் இருந்தாத்தான் காரியம். பணம் இல்லாத காரியம் எது நடக்காதுன்றாங்க. சொன்னேன்ல நம்ம அந்த ஊருக்காரப்பிள்ள பக்கத்து ஊருக்காரப்பிள்ள நல்லா வசதி வீட்டோட மாப்பிள்ளைய கூட போய் செட்டில் ஆட்டேன். நிலத்தோட வேலையை செய்யட்டேன். இது 2 மேடு வளர்த்தாண்டு இழுத்து ஓடி போங்க. டக்குன்னு அங்க ஒரு குழந்தை விட்டு ஆகி போங்க. வேலையை முடிச்சு விட்டுருவான். பட்டுன்னு பேசி முடிச்சு விட்டுருவான். முடிச்சு வைக்கிறது நம்ம உடம்பு. அவன் சரிவன் இழுத்து போய்க்கிருவான். நம்ம என்ன பண்றோம், அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தானே அவனுக்கு முடிச்சு வைக்கிறான். அதாவது நடக்கிற நேரம் நடந்துருச்சுடா. அப்புறம் அதாவது இழுத்து போயிருமாப்பா. சரி நான் என்ன சொல்றேன், நாளைக்கே ஒரு 50,000 பேச்சு விட சொல்லு. சரி இல்ல ஐயா அந்த பிள்ளை நல்லா இருப்பா. ஒரு 50 ரூபாய்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 50 போனதே மட்டும் போயிருச்சு. இன்னொரு 50 ரூபாய் பேச்சு விடு. என்ன ஓசியா கொடுக்க போறான்? புரோக்கருக்கு மட்டும் அவன் கணக்கு பாக்குற மக்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தோம்ன்றா. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு 50 ரூபாய் ஓடையில அதை கழிச்சுக்கிறது பெண்ணா அதை வாங்குவேன். ஆமா அதுல வந்து போல சரி பண்ணி போய்கிட்டேன். செய்முறை இல்லையா? எனக்கு தர வேண்டிய கமிஷன்ல 50 ரூபாய் கழிச்சுட்டு கூட போட்டேன். அட்வான்ஸ் மாதிரி நான் எடுத்துட்டு போறேன். முடித்தானா நல்லது. பேசி முடிச்சு விட்டுறீங்களா? சரி நான் பாத்து பேசி முடிச்சு விடுங்க. போயிட்டு வரேன். சரி ஒரு 50 ரூபாய் பேட்டி விட சொல்லியா? அப்படியா? ஆமா காசு இருந்தாச்சும் கதவாடு. சும்மா ஆவாத வேலை பேசக்கூடாது. இந்தால சைஸா கூட்டுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு விட்டு நல்ல ஒரு கலரா கிளி மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. சரி பார்த்து கூட்டுக்கு வந்துறியா? சரியா பாட்டு வாங்க. சரி பாட்டு வாங்க நாங்க போயிட்டு வரோம்.